friends, இன்னைக்கு நம்ம 11th standard chapter 7ல exercise 7.2ல first question பார்க்க போறோம். exercise 7.1 பார்த்தாச்சு, exercise 7.1 குரிய examples பார்த்தாச்சு. இப்போ exercise 7.2 குரிய examples சமம் பார்த்தாச்சு. இப்போ அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வீடியோக்குள்ள போய் பாருங்க. மேக்ஸ் நேரம் என்ற வீடியோல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல கிளியர் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.2 பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். without expanding the determinant prove that s மாடுலஸ் சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை ஈக்குவேட் பண்ணா 0 வரணும்ன்றாங்க. ஒண்ணுமே இல்லமா, மாடுலஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை s a ஸ்கொயர் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் s b ஸ்கொயர் c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் s c ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ மாடுலஸ்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது? ரோ 1 ரோ 2 ரோ 3 காலம் 1 காலம் 2 காலம் 3 எடுத்துக்கணும். இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியா நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு 0ன்னு கொண்டு வருவோம். ஓகேவா? சொல்யூஷன் பார்ப்போமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஸ்டினை கஷ்டம் எழுதிப்போமா? மாடுலஸ் எஸ் காலம் 1 அப்படியே எழுதிக்கிறேன். காலம் 2 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர், காலம் 3 வந்து b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர், c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இதை நம்ம ஈக்குவேட் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதை ஈக்குவேட் டு ரைட் ஹேண்ட் சைட் 0ன்னு கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா அதுல இத பாருங்க. இது காலம் 1 சொன்னா காலம் 1 காலம் 2 காலம் 3. இப்போ இந்த காலம் 1ல s வந்து காமனா இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள் சம் பார்க்கும்போதே சொல்லியிருக்கேன், டெட்டர்மைன்ல ஏதாவது ஒரு ரோவோ இல்ல காலம் ஏதாவது காமன் தான் இருந்ததுன்னா, காமன் டேபிளோ இல்ல காமன் வேல்யூ காமன் வேரியபிளா இருந்தா அதை நம்ம எடுத்துக்கலாம் டெட்டர்மைன்ல. ஆனா மேட்ரிக்ஸ்ல வந்து 9மே, அதாவது ரோ 1ல 3 ரோ 2 ரோ 1 ரோ 2 ரோ 3 காலம் 1 காலம் 2 காலம் 3 இந்த 9 இதுவுமே காமனா இருந்தா தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். ஆனா டெட்டர்மைன்ல அப்படி கிடையாது. அப்போ இங்க வந்து நம்ம காலம் 1ல s காமனா இருக்கு. அப்போ டேக் அவுட் s from c1. ஓகேவா? டேக் அவுட் s from c1. s வெளியேற்றலாமா? s வெளியேற்றா 1 a ஸ்கொயர். ஆனா காலம் 2 எதுவும் சேஞ்ச் ஆகாதுமா, b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ நான் காலம் 1 மட்டும் தான் s வெளியேற்றுறேன். இது b ஸ்கொயர், இது c ஸ்கொயர், c ஸ்கொயர் அப்படியே மிச்சத்தெல்லாம் அப்படியே அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. முதல்ல நம்ம s மட்டும் காமனா வெளியேற்றிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பாருங்க, டேக் அவுட். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காலம் 3 இருக்குல்ல, இந்த காலம் 3 என்ன பண்ணலாம் பாருங்க. காலம் 3 என்ன பண்ணலாம்னா காலம் 3யோட காலம் 2 வந்து ஆட் பண்ணி போடுவோம். காலம் 3யோட காலம் 2 ஆட் பண்ணுவோம். காலம் 3யோட காலம் 2 ஆட் பண்ணுவோம். ஓகேவா? b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இந்த s அப்படியே போட்டுப்போம். 1 1 1 அப்படியே போட்டுப்போம். a ஸ்கொயர் காலம் 2 எதுவுமே சேஞ்ச் பண்ணல, நம்ம காலம் 3 தான் சேஞ்ச் பண்றோம். b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர், இந்த காலம் 3 எழுதிட்டுமா, அதோட காலம் 2 அந்த a ஸ்கொயர் அதே தான். c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். கிளியர்? இப்போ இதுல இருந்து நம்ம இதை வந்து பாருங்க, இதுல ஏபிசியே காமனா எடுத்துலாம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் மூணுமே இருக்கு. அப்போ நம்ம ஸ்கொயரே அப்படியே காமனா எடுத்துலாம். ஆல்ரெடி s காமன் எடுத்துருக்கோம். அடுத்தது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். இவருக்கு s ஆல்ரெடி எடுத்துருக்கோம். இது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். இதை காமன் எடுத்துட்டு ரிமைண்டர் என்ன இருக்கு? காலம் 1 எந்த சேஞ்சஸும் இல்லை. காலம் 2வும் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். இதுல வந்து நம்ம அப்படியே a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் எல்லாமே காமனா இருக்குல்ல, அதனால காமனா எடுத்துட்டோம்னா இங்கேயும் 1 1 1 வந்துச்சு. அதே மாதிரி டெட்டர்மைன்ல உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நானு, எக்ஸாம்பிள் சம்ல நிறைய சம் பார்த்துக்கோ. c1 and c2, இது c1 இந்த c2 காலம் 1 காலம் 2 சேமா இருக்கு ஆர் ஐடென்டி. since c1 and c2 are identity அப்படி இருந்தா அப்ப அந்த டெட்டர்மைனர் 0 ஆயிடும் தெரியும், அந்த வேல்யூவே 0 ஆயிடும்.
அப்போ என்ன வரும் நம்மளுக்கு எஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். இந்த டெட்டர்மினே 0 வரும். ரெண்டு வேல்யூ வந்து காமனாக இருந்ததுன்னா அது ஃபுல்லாகவே டெட்டர்மின் 0 வரும். 0. அப்போ 0வில் எது மல்டி பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் 0 தான் ஆகும். அப்போ ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு 0ன்னு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதாம்மா? ரொம்ப சிம்பிள்மா. முதல்ல காலம் 1ல இருக்க எஸ் காமனாக வெளியேற்றுறோம். அப்புறம் காலம் 3 வந்து என்ன பண்றோம், காலம் 3யோட காலம் 2 ஆட் பண்ணி போட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அந்த காமனா இருக்க காலம் 3 வேல்யூமே எடுக்கிறோம். அப்ப ரெண்டுமே 1 1 1 வருது. அப்ப ஐடென்டிட்டியா இருக்கு. எது எது C1 C2 ஐடென்டிட்டியா இருக்கு. ஐடென்டிட்டியா இருந்தா ரெண்டு ஐடென்டிக்கலா இருந்தா 0 டெட்டர்மினே. அப்ப டெட்டர்மின் வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா மற்ற வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். இஃப் எனி நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் 0 0 தான். ஓகேவா? அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வச்சிடும். எல்லாருக்கும் புரியுதாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.